டேய் ரகு, இவளுங்களெல்லாம் இன்வைட் பண்ணுமாடா? நான் உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன். நம்ம கூட படித்த எல்லாரையும் நான் இன்வைட் பண்ண போகிறேன். பொண்ணுங்கன்னா உடனே பத்திரிக்கைக்கு வந்துடுவீங்க. ஆளப்பாரு, பெரிய ஆட்டோகிராஃப் சேரன் இவர். ரொம்ப ஓவரா பந்தா பண்ணுவாளுங்கடா. பாரு, நம்ம யாருனே தெரியாத மாதிரி சீன் போடுவா. ஏய் வாடா மச்சி, இவங்களாம் இன்வைட் பண்ணுறதுல ஒரு பெரிய விஷயமே இருக்குடா. ஸ்கூல் படிக்கும் போது நம்மளை அட்டு பசங்க அராத்து பசங்கன்னு எவ்வளோ அவமானப்படுத்திருப்பாளுங்க. ஆனால் இன்னைக்கு கல்யாணம் குழந்தைங்கன்னு ஆன்டி ஆகி நம்ம கல்யாணத்துக்கு வருவாளுங்கல்ல. ஆனால் நம்ம ஸ்டைலா யங்கா பக்கத்தில் ஒரு சின்ன வயசு பொண்ணோட ஹீரோ மாதிரி கல்யாண குளத்தில் நிற்போம்ல. பார்த்தோன்னே வயிறு எரியணும் மச்சி. நம்மளை மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணும்டா. அட பாவிங்களா, இதுக்கு தானடா கூட படிச்ச பொண்ணுங்களை தேடி தேடி இன்வைட் பண்றீங்க? ஏண்டா அட்ரஸ் சொன்ன, ஃபிளாட் நம்பர் கேட்க மறந்துட்டியா? சொன்னா அவ பேர்ல தான் ஃபிளாட் இருக்குன்னு. தோருக்கு பார், B3 காயத்ரி ரைமிங்கா. இதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிப்பியே. 4th ஃப்ளோரா காயத்ரி. என்னடா பாத்துட்டு இருக்க? பெல்லர்ரா. ஐயா, உனக்கு தானே கல்யாணம், நீ ஏன் பெல்லடி? சி மொக்க. நானே காயத்ரியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எஸ் B3 காயத்ரி. நீங்க கல்யாணம் இன்விடேஷன் கொடுக்கணும். இது அவங்க கூட 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் ஒன்றா படித்தோம், கிளாஸ்மேட். ஓ ஐ சி. கம் இன் ப்ளீஸ் கம். ஓ சாரி. அப்ப சீக்கிரம் கிளம்பிடலாமா? தயவு செஞ்சு. சாரி கைஸ். ஸோ இதில் யார் மாப்பிள்ள? இவன் தான் சார் புது மாப்பிள்ள. நான் கொஞ்சம் பழைய மாப்பிள்ள சார். பிகாஸ் போன வருஷமே கல்யாணம் ஆயிடுச்சு சார். அப்போ நம்மள மாதிரின்னு சொல்லுங்க. சேலிங் இந்த சேம் போட். ஓகே, உங்க பேரு? சார் என் பேர் ரகுநாதன். சாஃப்டெக்ல இன்ஜினியரா ஒர்க் பண்றேன். இவர் பேர் விக்கி. வெயிட், நான் சொல்லுவேன் சார். என் பேர் விக்கி. நான் மக்கள் சேவையில் இருக்கேன் சார். பொலிட்டிஷியன்? கால் சென்டர் சார். உங்கள் தேவை எங்கள் சேவை. சுமர்ரா. சார் நான் இவன் காயத்ரிலாம் 12th வரைக்கும் ஒன்றா படித்தோம். காயத்ரிக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். காயத்ரி வீட்டில் இல்லையா? காயத்ரி பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் வரல போயிருக்கா. ஜஸ்ட் 20 minutes வெயிட் பண்ணுங்க. தண்ணி சாப்பிட்றீங்களா? ஓ தாராளமா சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐஸ் வாட்டர் எடுத்துக்க. ஐஸ் வாட்டரா? அப்போ அவர் அந்த தண்ணியை சொல்லலையா? சுமர்ரா. என்னங்க தண்ணி குடிங்க. ஓ சாரி, என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். ஐ எம் செந்தில்நாதன் ஏசிபி. இப்போ தான் 2 months ஆச்சு சென்னைக்கு போஸ்டிங் வந்து. போலீஸ் ஸ்டேஷன் தான் போலீஸ். வெளில வந்துட்டா உங்களை மாதிரி யூத் தான். நைஸ். நாங்கள் அப்படியே இன்விடேஷன் கொடுத்துட்டு கிளம்புறோம் சார். எவ்வளோ வருஷம் கழிச்சு காயத்ரி பக்கம் வந்திருக்கீங்க. நேராக பார்த்து இன்வைட் பண்ணாமல் போனால் எப்படி? அதுக்கு இல்லை சார், நிறைய பேரை இன்வைட் பண்ண போனோம். உங்கள் ஃபுல் நேம் என்ன சொன்னீங்க? நீங்கள் காயத்ரியோட ஃப்ரெண்ட் தானே சொன்னீங்க. அப்புறம் இதுக்கு என் பேர் காயத்ரி என் ஃபேமிலியே போட்டு கொடுங்க. காயத்ரி வந்தால் சொல்லிடுங்க சார். என்ன ரகு, என் டின்னரை கட் பண்ணலான்னு பார்க்குறீங்களா? உங்களை சரியாக கவனிக்கலான்னு என் பொண்டாட்டி என்ன பிடிச்சி கத்துவா. இதெல்லாம் எனக்கு தேவையா? அதான் சார் இவ்வளோ சொல்கிறாருல. காயத்ரி வந்தோடனே நேரில் இன்வைட் பண்ணிவிட்டு அப்புறம் போகலாம். என்ன சார், என்ன சார் ஒரு 20 minutes ஆகுமா? நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார். ஆனால் சார் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹெல்ப்பு. உங்கள் நம்பர் கிடைக்குமா சார்? ஷோர். 9962226610. ஏன் எதுக்கு? இல்லை சார், இப்போலாம் சரக்கஸ்ட் வண்டி ஓட்டி போனால் பயங்கரமாக பிடிக்கிறானுங்க சார். பிடிக்கிறாங்க சார். இப்படி தான் சார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சரக்கஸ்ட் வண்டி ஓட்டி போனேன் சார். போலீஸ் பிடிச்சிட்டாங்க சார். என் கூடவே சேர்ந்து இன்னொருத்தனி பிடிச்சிருந்தாங்க. அவன் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் சார். இன்ஸ்பெக்டர் காதல் வாங்கி வச்சுட்டு, ஐயா உங்க பேரா? ஐயோ சொல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டும் விட்டாங்க சார். செம்ம காண்டாயிடுச்சு சார். அதான் இப்போ உங்க நம்பர் இருக்குல்ல சார், இனிமே நானும் அப்படியே பண்ணி வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இதை பண்ணுச்சு. ஆமா விக்கி, மாப்பிள்ளையா எப்பயுமே டென்ஷனாவே இருக்காரு. இவன் எப்பவுமே இப்படிதான் சார். புதுசா ஒருத்தர்கிட்ட பேச கூச்சப்படுவான், பழக கூச்சப்படுவான். அவளைய குடிய கூப்பிடுங்க, அடங்கப்பா பயங்கரமா சீனா போடுவான் சார். ஆனா அப்படி இல்லை சார். உங்க கூட பேசிட்டேன். காயத்ரி ஒன்னும் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வரல, அதுக்குள்ள பழகிட்டேன். அப்படியே
சாரி, வீக்கெண்டானா 2 லாட்ஜ் போட்டு அப்புறமா தான் லஞ்ச் சாப்பிட்ற பழக்கமே. டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்ல, ப்ரெஷர் அதிகம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் சாப்பிட்றீங்களா? நோ எஸ் சார். சார். என்ன ஓசி குடினா உடனே வந்துருவிய. நீயும் வாங்கி கொடுக்க மாட்டேன், குடிக்கணும்னு விட மாட்டேன். சார் இல்லை சார், கார் வேற டிரைவ் பண்ணோம், நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. என்னடா ஏய். வண்டி ஓட்டணும்ல? சார் இவன் தான் சார் வண்டி ஓட்டிட்டு வரான். நான் பக்கத்துல சும்மா தான் சார் உட்காந்துட்டு வரேன். அதுவும் இல்லாம நம்மளை இப்ப பிடிச்சிடுவாங்களா? நம்ம யாரு? ஏசிபி சாரோட ஃப்ரெண்டு. சரி மாப்ள, நீங்க சாப்பிட தேவையில்ல, விக்கியாச்சு சாப்பிட விடுங்க. நீங்க எடுத்துட்டு வாங்க சார். ஹலோ பண்ணுங்க. அவன்கிட்ட என்ன சார் கேட்டு? சின்ன பையன் 2 நாள் கூட சுத்தின சார், ஒரு கோட்ரு கூட வாங்கி தரல. கேட்டா ஜஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் மோர் டு கல்யாணங்கிறான். வெயிட் பண்ணு, 2 லாட்ஜ் சாப்பிட்டு போலாம். என்ன சார்? காயத்ரி எனக்கு கிளாஸ்மேட்ங்கிறத விட செந்தில் சார் நீங்க எனக்கு கிளாஸ்மேட்ன்றது தான் பர்ஃபெக்ட். சார் ஏசிபின்னா 4 ஸ்டேஷனாவது பாப்பீங்க. ஸ்டேஷனுக்கு 1 லட்ச ரூபாய்னா கூட 4 ஸ்டேஷனுக்கு 4 லட்ச ரூபாய். அதுல தானே இந்த பிளாட் வாங்குனீங்க. கில்வா தானே? All y'all bitches know we get it on. 2 stands for me and my crew. 3 'cause I possess the ability to run up on the microphone and battle down these MCs. 1 all y'all bitches know we get it on. 2 stands for me and my crew. 3 'cause I possess. விக்கி, ஸ்கூல்ல லவ் இருந்தா இல்லையா? ஹே, பெரிய ராமர் இவரு. சொல்லு விக்கி, லவ் இருந்தா இல்லையா? சார் யார் தான் சார் லவ் பண்ணல? தோ இவனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். இவன் கூட தான் ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பண்ணான். உர்ற அது யார சார்? உங்க பொண்டாட்டி காயத்ரியா சார்? உங்க பொண்டாட்டி காயத்ரியா சார்? என்னடா? டேய், உளறிட்டனடா. சார் வேற காயத்ரி சார், ஆர் காயத்ரி சார். கிளாஸ்ல மொத்தம் 3 காயத்ரி சார். டேய் சொல்றா. என்ன ரகு, என்னவோ கொலைகேஸ்ல மாட்ட அப்ரூவர் மாதிரி மாறி மாறி பயப்படுறீங்க. ஸ்கூல்ல இருக்க காயத்ரி தான் லவ் பண்ணீங்க, என் பொண்டாட்டி காயத்ரியை லவ் பண்ணீங்க. என்ன இப்போ? சார் நம்புங்க சார், குடிச்சிட்டு வளர்றான் சார். நானே டென்ஷன் ஆகல, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? சில். அதான் சார் சொல்றாருலடா. என்னாச்சு இப்போ? இப்போ என்ன? டேக் இட் ஈஸியா? டேக் இட் ஈஸி மேன். என்னாச்சு? என்னாச்சியா? டேய் விக்கி, சும்மா சார், ஜென்டில்மேன் சார் நீங்க. சார் ஐபை போட்டுக்கலாமா சார்? போது விக்கி, உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, கிளம்பலாம் வா. மாமா லாஸ்ட்ல ஆச்சு மாமா, அதை சாப்பிட்டு போலாம் மாமா. ரகு அது வேற காயத்ரி தான், விடுங்க. விக்கி அந்த காயத்ரி, அந்த காயத்ரி கதையை சொல்லுங்க. யார் தான் மஜ்னுவா? அவங்க லைலாவா? இல்ல சார், சார் தான் கார்த்திக் மரியாதை விஜய், அந்த அம்மா தான் ஷாலினி. அப்போ அந்த தாமு சார்லி 2மே நான் தான் சார். இவனுங்க விஜய் மாதிரி இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம கூட சுத்துறவங்க அழகா இருந்தாலும் நம்ம தான் சார்லி, நம்ம தான் தாமு. இது கூட பரவாயில்ல சார். சில சமயத்துல நம்ம மணிவண்ணனாவும் இருக்கணும் சார். நம்ம இல்ல நீ. டேய் ரகு, பொம்மடா, யானை பொம்மை சார். அந்த யானை பொம்மை காயத்ரி மகாபலிபுரத்துல வாங்கினது தானே? ஏன் தெரியும் சார், எனக்கு தெரியும் சார். நம்ம விஜய் இருக்காரு, விஜய் இந்த 11th படிக்கும் போது மகாபலிபுரத்துக்கு டூருக்கு போனோம். அங்க யானை சிலை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி வச்சுதான் ப்ரொபோஸ்
உங்க காயத்ரிக்கு சார். சார் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருங்க. காயத்ரி வந்தா சொல்லிருங்க. டேய் வாடா. டேய் விக்கி சொன்னா கேளுடா. காயத்ரி யாட பொம்மை. ஏண்டா கல்யாண மாப்பிள்ள ஏன்டா கஞ்சா பொட்டலத்தோட சுத்துற? எதுக்கு நீ சொல்ல மாட்டியா? நீயே பகல்ல குடிச்சு தெளிவில்லாம இருக்க. நீ எங்க சொல்ல போற? சார் விளையாட்டு தானே, விளையாடாதீங்க சார். ஐஃபை போட்டுக்கலாமா சார்? ஐஃபை சும்மாவா? உன்னை வச்சு வட போச்ச ஷோ பண்ணிட்டு இருக்க நினைச்சியா? சார் என்ன சார் அப்போ சீரியஸா மிரட்டுறீங்களா? சார் வேணாம், என் சித்தப்பா பையனும் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறான், கான்ஸ்டபிள். ஆமா கான்ஸ்டபிள். லா அண்ட் ஆர்டர்லாம் எங்களுக்கும் தெரியும். வேணாம் வேணாம் சார். சார் பெரிய லாடி லா அண்ட் ஆர்டர் பத்தி பேசுறாரு. என் பொண்டாடிக்கு மாமாவளை பார்த்து நாய் தான் அடி. சார் அது வேற காயத்ரி சார். அவன் தானே சார் லவ் பண்ணா. அவனை விட்டுட்டு என்ன போய் அடிக்கிறீங்களா சார்? கதவு திறக்க எவ்வளவு நேரமாங்க? கதவு சாத்துங்க. யாருங்க இவங்க எல்லாம்? தெரியல. அக்கா யாரு சார்? அக்கா அக்கா யாரு தெரியலையா? டேய் அக்கா யாருன்னு தெரியலையா? சத்தியமா யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். டேய் என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? என்னங்க என்னங்க இதெல்லாம்? யாருங்க இவங்க? என்னடி நடிக்கிற? மகாபலிபுரம் யானை பொம்மை மறந்துட்டியா? மறந்துட்டியா? லூசாங்க நீங்க? ஆமாண்டி லூசா, உன்ன சொன்னேன்டி. டேய் யாரா நீங்களா? இவனுக்கு பத்திரிக்கை அதான் கல்யாணம் வைக்கலாம்னு கல்யாணம் சொல்லிட்டு இருக்க. ஐயோ இந்த ஆளு ராத்திரி குடிச்சாலே சைக்கோ மாதிரி பண்ணுவான். பகல்ல வேற குடிச்சிருக்கான். போங்கடா வெளியில. போடா. பத்திரிக்கை எடுத்து வாடா. அவன் கல்யாணத்துக்கு வந்துடுறான். வாடா சீக்கிரம் வாடா. அம்மா டேய் உன் கல்யாணத்துக்கு வந்து எனக்கு கருமாதி பண்ணிடும் போல இருக்கடா. டேய் இங்க இருக்குடா நம்ம காயத்ரி வீடு. பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிடலாமா? அட பாவி, ஒரு குடும்பத்தை நாசமாக்கிட்டு இன்னொரு குடும்பத்தை நாசமாக்கலான்னு பாக்குறியாடா? சொல்லு விக்கி, லவ் இருந்தா இல்லையா? She do, so she get back to that like this.